ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளே ஆஃப்ஸுக்கு உதவ போகிற இன்றைக்கி மேட்ச் சிஎஸ்கே vs கேகேஆர். டோட்டலாக பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸோட பிளே ஆஃப்ஸ் கனவு நினைவாகணும்னா இன்றைக்கி மேட்சோட ரிசல்ட்டை வச்சு தான் அந்த பிளே ஆஃப்ஸுக்கு மிகப்பெரிய வாய்ப்பே இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர், கேகேஆர், எல்எஸ்ஜி, சிஎஸ்கே இப்போ டாப் 4ல் இருக்கிறாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்சஸ் ஆர்சிபி, சிஎஸ்கே, பஞ்சாப், ஆர்ஆரோட இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்சஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 2ல் இருக்கிற ஆர்ஆரும் கேகேஆரும் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணல. அவங்க விளாண்ட எல்லா மேட்சுமே வின் பண்ணி டாப் 2ல் ஸ்டடியாக இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் லக்னோ. சிஎஸ்கே 4 மேட்ச்சில் 2 வின் 2 லூஸ் அப்படின்னு சொல்லி 4th பொசிஷனில் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட சேம் 4 பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஜிடியை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்ச் லாஸ் பண்ணதோட 5 மேட்ச்சில் 2 வின்னு அவங்க 7th பொசிஷனில் இருக்காங்க. எம்ஐ 4 மேட்ச்சில் 1 வின். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இன்னைக்கான மேட்சை வின் பண்ணால் 5 மேட்ச்சில் 3 வின் அப்படின்னு சொல்லி அவங்க 3rd பொசிஷனுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆர் 4ல் 3 அப்படின்னு சொல்லி ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. 5ல் 3ன்னு சொல்லி சிஎஸ்கே 3rd பொசிஷனுக்கு போகும்போது நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளுடைய மும்பை வின் பண்ணாலுமே அவங்களுக்கு ஆர்சிபியோட தான் மேட்ச் 5ல் 2 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு வரும். இன்றைக்கி மேட்சை சப்போஸ் சிஎஸ்கே லாஸ் பண்ணால் 5ல் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மோஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். டோட்டலாகவே நீங்களும் எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது, வேறு லெவலில் நான் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மோஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் நிறைய கேம்ஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக earn பண்ணி உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஐபிஎல் முடிவுக்குள்ளே வேறு லெவலில் மாதம் உங்களால் earn பண்ண முடியும். லிங்க்கை பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க 4ல் 2 அப்படிங்கிறத விட 5ல் 2 அப்படின்னு இருந்து நம்மளோட எம்ஐயும் 5ல் 2 அப்படின்னு வந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களால அந்த டாப் 5க்குள்ளே என்டர் ஆக முடியும். கேகேஆர் இன்றைக்கி மேட்சை வின் பண்ணி அவங்க 4-4 அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னா அந்த டாப் 2 ஆல்மோஸ்ட் சீல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுடைய பங்காளி, நம்மளுடைய மஞ்சள் சட்ட பங்காளி இன்றைக்கி மேட்சை லூஸ் பண்ணால் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் நெக்ஸ்ட் மேட்சை வின் பண்ணால் ஆல்மோஸ்ட் அவங்களும் அந்த 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா டீமோடையுமே என்டர் ஆகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்தடுத்த மேட்சஸ் யாரோட இருக்குது, அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு 11th of April ஆர்சிபியோட இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பங்காளியோட 14th April மேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட 18th April, ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லி இந்த மந்த் எண்ட் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான மேட்சில் 2 டீமுமே சட்டிலாக செட்டிலாக இருக்கிறதுனால வெற்றிக்காக 2 டீமுமே போராடுவாங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்கிற மும்பை அடுத்தது தோல்கமாக மறுபடியும் அந்த கம்பேக் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் போராடும்போது மேட்ச் அமைக்கும். அடுத்து நம்மளுடைய பங்காளி சப்போஸ் கேகேஆரோட தோத்துட்டா தொடர் தோல்விகளிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் அந்த மேட்சை கொண்டு வருவாங்க. பஞ்சாப், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக எம்ஐ தொடர் வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக என்னதான் ஆர்ஆர் மிகப்பெரிய லெவலில் தோல்வியே பார்க்காத அடியாக இருந்தாலும் எம்ஐ ஆர்ஆரை வச்சு செஞ்சாங்கன்னா இனிமேல் சமமாசாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக நம்ம உருவாகி வந்திருக்கிறோம். பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகணுன்னா இன்றைக்கி மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ச் நம்மளுடைய மும்பைக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.